தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வரும்போது அதனை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க வாக்காளர் அட்டை கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் 12 மாற்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மற்றும் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை ஆகியவற்றை கொண்டுவர வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வரும்போது அதனை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க வாக்காளர் அட்டை கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் 12 மாற்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மற்றும் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை ஆகியவற்றை கொண்டுவர வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.